ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இட்ஸ் பெட்டர் டு வச்சுட்டு லாங் சென்டென்ஸ் பில்ட் பண்ணலாம். நேற்று நம்ம வந்து சிம்பிள் சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணோம். இன்னைக்கு இட்ஸ் பெட்டர் டு வச்சுட்டு லாங் சென்டென்ஸ் நம்ம வந்து பில்ட் பண்ணலாம். சரிங்களா? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இட்ஸ் பெட்டர் டு, அதுக்கப்புறம் அதோடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? நேற்றே நம்ம வந்து இட்ஸ் பெட்டர் டுக்கான மீனிங் பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். இட்ஸ் பெட்டர் டு அப்படின்னாக்கா நல்லது, அப்படின்னாக்கா சிறந்தது. ஓகேங்களா? நல்லது அப்படின்னாக்கா சிறந்தது. சரிங்களா? இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இட்ஸ் பெட்டர் டு வச்சு நம்ம எப்படி சென்டென்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இட்ஸ் பெட்டர் டு, அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் வரும், அதுக்கப்புறம் தேன் வரும், அதுக்கப்புறம் இன்னொரு ஆக்ஷன் வரும். இட்ஸ் பெட்டர் டு ஒரு ஆக்ஷன், அதுக்கப்புறம் அகெயின் தேன், அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன். ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாங்களா? ஸ்க்ரீனில் வர சென்டென்ஸ் பாருங்கள். தனியாக போராடுவதை விட உதவி கேட்பது நல்லது. ஓகேங்களா? நீங்கள் யோசிக்கலாம், என்னடா இதுதான் லாங் சென்டென்ஸ் அப்படின்னு கேட்கலாம். இல்லைங்க, நம்ம முதல்ல இந்த சென்டென்ஸ் மாற்றிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இது மாற்றின அப்புறம் தான் இன்னொரு சென்டென்ஸை நம்ம சேர்த்து மாற்றுவோம். ஓகேங்களா? இன்னொரு சென்டென்ஸ் இருக்குது, கவலைப்படாதீங்க. இது வந்து ஒரு பேசிக் சென்டென்ஸ் நம்ம மாற்றிடுவோம். இது மாற்றினதுக்கு அப்புறம் நம்ம வந்து இன்னொரு சென்டென்ஸை நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனியாக போராடுவதை விட உதவி கேட்பது நல்லது. இது நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் பெட்டர் டு வச்சுட்டு நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வீடியோவை பாஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிறேன். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள். தனியாக போராடுவதை விட உதவி கேட்பது நல்லது. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? தனியாக போராடு. இது நம்ம இங்கிலீஷ் எப்படி சொல்லுவோம்? தனியாக போராடு. ஸ்ட்ரகிள் அலோன். ஸ்ட்ரகிள் அலோன். கரெக்டுங்களா? இதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வராதுன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரகிள் அலோன். உதவி கேட்பது. இது நம்ம தமிழ் எப்படி சொல்லுவோம்? ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். உதவி கேட்பது அப்படின்றது ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். கரெக்டுங்களா? இதுலேயும் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வராதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லது. இட்ஸ் பெட்டர். இட்ஸ் பெட்டர் டு. கரெக்டுங்களா? இப்படி பாருங்கள், நீங்கள் ஆஸ் இட் இஸ் அப்படியே நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னாக்கா நல்லா இருக்காது. ஸோ இப்படி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. நம்ம இதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இட்ஸ் பெட்டர் டு தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வரணும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரகிள் அலோன், அது வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்னு எடுத்துக்கலாம். ஸ்ட்ரகிள் அலோன் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்க் ஹெல்ப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாவது சென்டென்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஆஸ்க் ஹெல்ப் அப்படின்றது வந்து ரெண்டாவது சென்டென்ஸாக எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இதோடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முதல்ல வந்து இட்ஸ் பெட்டர் டு போட்டுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் சென்டென்ஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். அதுக்கப்புறம் தேன் டு போட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எழுதணும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? இட்ஸ் பெட்டர் டு போட்டு செகண்ட் சென்டென்ஸ், தேன் டு போட்டு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இப்படி தாங்க வரும். இட்ஸ் பெட்டர் டு ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் தான் செகண்ட் சென்டென்ஸ், ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். தேன் டு ஸ்ட்ரகிள் அலோன்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். ஓகேங்களா? அப்போ இது நம்ம தமிழில் மாற்றும் போது எப்படி வரும்? இட்ஸ் பெட்டர் டு ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் தேன் டு ஸ்ட்ரகிள் அலோன். ரெண்டாவது சென்டென்ஸை தூக்கி ஃபர்ஸ்ட்டில் போடணும், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை தூக்கி லாஸ்ட்டில் போடணும். அதுதாங்க கான்செப்ட். ஸோ இதோட சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் பெட்டர் டு ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் தேன் டு ஸ்ட்ரகிள் அலோன். இட்ஸ் பெட்டர் டு ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் தேன் டு ஸ்ட்ரகிள் அலோன். நீங்கள் உங்கள் மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரேதர் தேன் அப்படின்னு வந்திருக்கலாம். ஓகேங்களா? இங்கே நீங்கள் ரேதர் தேன் யூஸ் பண்ணக்கூடாது. ரேதர் தேன் இப்போ யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னாக்கா ரொம்ப கான்ட்ராஸ்டிங்காக இருக்கும். அந்த சென்டென்ஸும் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸும் செகண்ட் சென்டென்ஸும் ரொம்ப கான்ட்ராஸ்டிங்காக இருக்கும். அது தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேன், இப்போ முன்னாடி தான் நம்ம வந்து டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதை விட இது அப்படின்னு தான் ஒரு நார்மல் கம்பேரிஷன் தான் நம்ம கொடுக்குறோம். அதனால தான் நம்ம வந்து தேன் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இட்ஸ் பெட்டர் டு ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் தேன் டு ஸ்ட்ரகிள் அலோன். இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கடந்த காலத்தை பற்றி சிந்திப்பதை விட நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஓகேங்களா? கடந்த காலத்தை பற்றி சிந்திப்பதை விட, நம்ம பாஸ்ட் பற்றி நினைக்கிறத விட ப்ரெசென்ட்டை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நல்லது. கரெக்டுங்களா? ரைட். இது நம்ம இங்கிலீஷில் இப்படி சொல்லலாம். ஓகேங்களா? நம்ம இட்ஸ் பெட்டர் வச்சு தான் நம்ம வந்து சொல்ல போகிறோம். ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்படியே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாம். எதுக்காக நம்ம அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் நீங்கள் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணால் வரும், பட் சம்டைம்ஸ் நீங்கள் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அந்த சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் அந்த கான்செப்ட்லேயே நீங்கள் போகணும். சரிங்களா? சரி, இப்போ நீ வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒவ்வொரு லைனாக நம்ம மாற்றலாம். கடந்த காலத்தை பற்றி சிந்திப்பது, அந்த சிந்திப்பதை விட விட்டுருங்க. கடந்த காலத்தை பற்றி சிந்திப்பது, இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த சிம்பிளாக சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண தெரியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. கரெக்டுங்களா? ரைட். ஓகே. இது நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா யோசிச்சு பாருங்கள். கடந்த காலத்தை பற்றி சிந்திப்பது எப்படி சொல்லுவோம்? திங்க் அபவுட் தி பாஸ்ட். எப்படி சொல்லுவோம்? திங்க் அபவுட் தி பாஸ்ட். இதில் உங்களுக்கு எந்த டவுட்டும் வராதுன்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா? திங்க் அபவுட் த பாஸ்ட். ரைட். ஓகே. இது வந்துடுச்சு. அடுத்தது பார்க்கலாமா? நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துவது.
நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துவது. நிகழ்காலம் அப்படின்னா இங்கிலீஷ் நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரெசென்ட்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? நிகழ்காலம் அப்படின்னாக்கா நம்ம வந்து ப்ரெசென்ட்னு சொல்லுவோம். ரைட்? அப்போ இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி சொல்லலாம் பாருங்கள். நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துனா நம்ம வந்து ஃபோக்கஸ் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? எப்படி நம்ம சொல்லலாம் பாருங்கள். ஃபோக்கஸ் ஆன் தி ப்ரெசென்ட். ஃபோக்கஸ் ஆன் தி ப்ரெசென்ட். ஓகேங்களா? திங்க் அபவுட் த பாஸ்ட், ஃபோக்கஸ் ஆன் தி ப்ரெசென்ட். ஓகேங்களா? நல்லது. அடுத்தது பாருங்க, நல்லது. ஓகேங்களா? நல்லது வந்து நம்ம இவ்வளோ நாள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரைட்டா? நல்லது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன சொல்ல போகிறோம், இது நம்மளுக்கு எந்த டவுட்டும் கிடையாது. சரிங்களா? நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க. என்ன சொல்ல போகிறீங்க? ஓகேங்களா? நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் நேரத்துக்கு நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ண முடிஞ்சால் கூட ஓகே தான். சரிங்களா? நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, யோசிச்சு பாருங்கள். இட்ஸ் பெட்டர் டு. கரெக்டுங்களா? இட்ஸ் பெட்டர் டு. ரைட்? இப்போ பாருங்கள், இட்ஸ் பெட்டர் டு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணால் மீனிங்கே வராது. கரெக்டுங்களா? அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணால் மீனிங் வராது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னது? திங்க் அபவுட் த பாஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். கரெக்டுங்களா? திங்க் அபவுட் தி பாஸ்ட் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். அதுக்கப்புறம் பாருங்க, செகண்ட் சென்டென்ஸ் என்னது பாருங்க, ஃபோக்கஸ் ஆன் தி ப்ரெசென்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் சென்டென்ஸ். கரெக்டுங்களா? ஃபோக்கஸ் ஆன் தி ப்ரெசென்ட். ரைட்டுங்களா? இதில் உங்களுக்கு வந்து எந்த சந்தேகமும் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தாலே தெரியுது, அதுதான் ஃபர்ஸ்ட், இதுதான் வந்து செகண்ட். கரெக்டுங்களா? அப்போ நம்ம ரூல் என்ன சொல்லுது? இட்ஸ் பெட்டர் டு, அதுக்கப்புறம் செகண்ட் சென்டென்ஸ் போடணும், அதுக்கப்புறம் தேன் டு போடணும், அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் போடணும். அதாவது உல்டா, செகண்ட் சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட் வரணும், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து லாஸ்ட் வரணும். கரெக்டுங்களா? அப்போ எப்படி சொல்லலாம்? இட் இஸ் பெட்டர் டு ஃபோக்கஸ் ஆன் தி ப்ரெசென்ட். ஃபோக்கஸ் ஆன் தி ப்ரெசென்ட் தான் செகண்ட் சென்டென்ஸ். தேன் டு திங்க் அபவுட் த பாஸ்ட், இதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். கரெக்டுங்களா? அப்படியே மாற்றி சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ அதெல்லாம் அழிச்சிடலாம். தமிழெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடலாம், இங்கிலீஷ்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். இட்ஸ் பெட்டர் டு ஃபோக்கஸ் ஆன் தி ப்ரெசென்ட் தேன் டு திங்க் அபவுட் த பாஸ்ட். ஓகேங்களா? இதுக்கு நம்ம வந்து டுவெல் அபவுட் த பாஸ்ட்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பழமொழின்னு சொல்ல முடியாது, ஒரு ஃபேமஸ் சேயிங் இருக்கு. கரெக்டுங்களா? டுவெல் அபவுட் த பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியும் இருக்கு. சரிங்களா? டுவெல் அபவுட் தி பாஸ்ட். ஓகேங்களா? அப்போ இது நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இட்ஸ் பெட்டர் டு ஃபோக்கஸ் ஆன் தி ப்ரெசென்ட் தேன் டு திங்க் அபவுட் த பாஸ்ட் ஆர் டுவெல் அபவுட் த பாஸ்ட். டுவெல்னா அந்த இடத்துல அப்படியே தங்கி நிற்கிறது. டுவெல்னா அப்படியே தங்கி நிற்கிறது. ஓகேங்களா? ஹோப் இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாங் சென்டென்ஸ் நம்ம வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். தனியாக போராடுவதை விட உதவி கேட்பது நல்லது. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். கரெக்டுங்களா? அது கூட இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸ் ஆட் பண்ணலாம். ஏனென்றால் நம்மால் சரியாக யோசிக்க முடியாது. நம்ம ஒரு ப்ராப்ளம்ல இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளால சரியாக யோசிக்க முடியாது, அதனால் நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் கேட்கணும். இதுதான் அதோடைய மீனிங். அதான் நான் சொல்ல வந்தேன். சரிங்களா? ரைட். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், செகண்ட் சென்டென்ஸ் மட்டும் இப்போ வந்து மாற்றலாம். சரிங்களா? ஸோ வீடியோவை பாஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ நான் ஆன்சர் சொல்கிறேன். நாம ஃபர்ஸ்ட் லைன் ஆல்ரெடி மாற்றிட்டோம். தனியாக போராடுவதை விட உதவி கேட்பது நல்லது. இதை நம்ம ஆல்ரெடி மாற்றிட்டோம். கரெக்டுங்களா? ஆல்ரெடி நம்ம வந்து முன்னாடி பார்த்துட்டோம். சரியா? நீங்கள் வேணால் ஒரு வாட்டி அதை பார்த்துட்டு வந்துடுங்க. சரியா? வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்கள் அதை வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம என்ன போட்டோம் நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம என்ன போட்டிருந்தோம் அதில் நீங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரை பண்ணலாம். பிகாஸ் ஆல்ரெடி நம்ம ட்ரை பண்ணிட்டோம், ஆல்ரெடி நம்ம அதை பண்ணியிருக்கோம். இட்ஸ் பெட்டர் டு ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் தேன் டு ஸ்ட்ரகிள் அலோன். இட்ஸ் பெட்டர் டு ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் தேன் டு ஸ்ட்ரகிள் அலோன். கரெக்டுங்களா? ஸோ இதை நம்ம வந்து பண்ணியிருந்தோம். கரெக்டுங்களா? ரைட். ஏன் அந்த மாதிரி நம்ம பண்ணணும்? ஏன் பண்ணணும்? ஏனென்றால் நம்மால் சரியாக யோசிக்க முடியாது. ஏன்னா நம்ம அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ராப்ளமில் இருக்கும், ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து தனியாக பண்ண முடியாது. நம்ம ஒரு ஹெல்ப் கேட்கணும். இதை நம்ம எப்படி சொல்லலாம்? ஏனென்றாலும் நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். ஏனென்றால் அப்படின்னாக்கா அது வந்து பிகாஸ். கரெக்டுங்களா? பிகாஸ் நம்மால் சரியாக யோசிக்க முடியாது. யோசிக்கிறதுனா திங்க். கரெக்டுங்களா? பிகாஸ் வி கான்ட் திங்க் ப்ராப்பர்லி. வி கான்ட் திங்க் ப்ராப்பர்லி. கரெக்டுங்களா? இது ரொம்ப சிம்பிள் தான். ரைட். உங்கள் ப்ராப்ளம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் பெட்டர் டு நீங்கள் ஸ்டேட் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், தமிழெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம், இங்கிலீஷ்லாம் ஒரு சைடில் வச்சுக்கலாம். இட்ஸ் பெட்டர் டு ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் தேன் டு ஸ்ட்ரகிள் அலோன் பிகாஸ் வி கான் திங்க் ப்ராப்பர்லி. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கான ஃபுல் சென்டென்ஸ். ஓகேங்களா? இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு கண்டிப்பாக எந்த ப்ராப்ளம் வராதுன்னு நினைக்கிறேன். ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகேங்களா? இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கடந்த காலத்தை பற்றி சிந்திப்பதை விட நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. ஏனென்றால் நமக்கு ஒரு வாழ்க்கை தான் இருக்கு. நம்ம வந்து பாஸ்ட் பற்றி நினைக்காம ப்ரெசென்ட் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னாக்கா ஃபியூச்சர் நல்லா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு வாழ்க்கை மட்டும் தான் இருக்கு. கரெக்டுங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை நம்ம வந்து மாற்றிட்டோம், செகண்ட் மட்டும் தான் நம்ம மாற்றணும். ஸோ வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடந்த காலத்தை பற்றி சிந்திப்பதை விட நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. இதை நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். கரெக்டுங்களா? நீங்கள் வேணால் வீடியோ பாஸ் பண்ணிட்டு அந்த சென்டென்ஸ் வேணால் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? நீங்கள் அதை ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருப்பீங்க, இப்போ நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் பெட்டர் டு ஃபோக்கஸ் ஆன் த ப்ரெசென்ட் தேன் டு திங்க் அபவுட் த பாஸ்ட்க்கு பதிலாக நான் டுவெல் ஆன் த பாஸ்டே போட்டுக்கிறேன் சரிங்களா. இட்ஸ் பெட்டர் டு ஃபோக்கஸ் ஆன் த ப்ரெசென்ட் தேன் டு டுவெல் ஆன் த பாஸ்ட். டுவெல்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்ம அதையே யோசிச்சிருப்போம், அங்கேயே இருப்போம், மூவ் ஆக மாட்டோம். கரெக்டுங்களா. இட்ஸ் பெட்டர் டு ஃபோக்கஸ் ஆன் த ப்ரெசென்ட் தேன் டு டுவெல் ஆன் த பாஸ்ட். ஏனென்றால் நமக்கு ஒரு வாழ்க்கை தான் இருக்கிறது. ஏனென்றால் தான் நம்ம ஆல்ரெடி தெரியும், பிகாஸ் நமக்கு ஒரு வாழ்க்கை தான். வாழ்க்கைனா லைஃப். கரெக்டுங்களா. அப்போ இது நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? இந்த செகண்ட் லைனை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் யோசிச்சு பாருங்க. பிகாஸ் வி ஹேவ் ஒன்லி ஒன் லைஃப். பிகாஸ் வி ஹேவ் ஒன்லி ஒன் லைஃப். கரெக்டுங்களா. இது நீங்கள் ஈஸியாக மாற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு போய்க்கலாம், இங்கிலீஷ் எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். ஸோ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இட்ஸ் பெட்டர் டு ஃபோக்கஸ் ஆன் த ப்ரெசென்ட் தேன் டு டுவெல் ஆன் தி பாஸ்ட் பிகாஸ் வி ஹேவ் ஒன்லி ஒன் லைஃப். நான் மறுபடியும் சொல்கிறேன், இட்ஸ் பெட்டர் டு ஃபோக்கஸ் ஆன் த ப்ரெசென்ட் தேன் டு டுவெல் ஆன் த பாஸ்ட் பிகாஸ் வி ஹேவ் ஒன்லி ஒன் லைஃப். ஓகேங்களா. இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பெட்டர் டு, இட்ஸ் பெட்டர் டு இதை வச்சு நீங்கள் வந்து நிறைய சென்டென்ஸ் நீங்கள் பில்ட் பண்ணுங்க. சரிங்களா. நிறைய யூஸ் பண்ணலாங்க. நான் வந்து நேற்று வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருந்தேன், நீங்கள் நிறைய யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ரைட். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்க்ரீனில் வர இந்த சென்டென்சஸை இங்கிலீஷில் எழுதி காமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். சரிங்களா. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை தவிர்த்து உங்கள் ஓன் சென்டென்சஸையும் நீங்கள் எழுதுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேங்க, இட்ஸ் பெட்டர் டு இதை வச்சு நீங்கள் நிறைய சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். டெய்லி நீங்கள் அதை ரொம்பவே யூஸ் பண்ணலாம். சரிங்களா. தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இங்கிலீஷ் பேசுகிறது ரொம்ப ஆசையாக இருக்கீங்க, பட் உங்கள் கூட பேசுகிறதுக்கு யாரும் இல்லை. சப்போஸ் நீங்கள் பேசினா கூட உங்களை கலாய்க்கிறாங்க, இல்லை கிண்டல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்க பார்த்தீங்களா, உங்கள் எல்லாருக்குமே நம்ம வீடியோ வந்து சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நாங்கள் சொல்கிற ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட இங்கிலீஷ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.